हाय फ्रेंड्स वेलकम टू मन वासम चैनल इनकी நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு வடை ரெசிபி தாங்க அதுவும் நம்ம உளுந்தும் கடலை பருப்பும் சேர்ந்து செய்ய போறோம் அதுக்கு 100 கிராம் உளுந்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேங்க உளுந்து எவ்வளவோ அதே அளவு கடலை பருப்பு எடுத்துக்கறேன் நான் இப்போ எல்லாத்தையும் தண்ணி இல்லாம கொஞ்சம் உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துங்க உளுந்துக்கு மட்டும் தண்ணி சேர்த்துங்க நல்லா கெட்டியா அரைச்சின்னு வரணுங்க இந்த அளவுக்கு அரைக்கணும் கொரகொரன்னு இருந்தா பரவாயில்லைங்க அப்படிதான் இருந்தா தான் நல்லா வடை சூப்பரா இருக்கும் ரொம்ப பஞ்சி போல அரைக்க தேவையில்ல அதே மிக்ஸி ஜார்ல நம்ம கடலை பருப்பு அரைச்சிக்கலாங்க கடலை பருப்புல கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது அது நல்லா கொரகொரன்னு அரைச்சிக்கங்க நம்ம மசாலா வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிக்க வேண்டியதாங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற உளுத்த மாவுலயே கடலை பருப்பும் சேர்த்துக்கலாங்க இந்த வடைக்கு தேவையான உப்பு வெங்காயம் ஒரு 100 கிராம் சேர்த்துக்குங்க ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி சேர்த்துக்குங்க பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க மல்லியும் கருவேப்பிலையும் பொடியா நறுக்கி சேர்த்துக்குங்க கூடவே பெருஞ்சீரகம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலக்கி விடுங்க உளுந்து சேர்த்துறதுனால உங்களுக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனா கரெக்ட்டா இருக்கும் வடை தட்டறதுக்கு ஆனா உளுந்துல அரைக்கும்போது ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க நம்ம வடை தட்டும்போது வராதுங்க அவ்வளவுதாங்க இந்த அளவுக்கு இருந்தா கரெக்ட்டான பதம் இது அப்படியே இருக்கட்டுங்க நான் எண்ணெய் காய வச்சிருக்கேன் இப்ப கையில தண்ணி தொட்டுக்குங்க அப்பதான் வடை ஒட்டாத வரும் உளுந்து சேர்ந்திருக்கிறதுனால கையில தண்ணி தொட்டாதான் உங்களுக்கு வடை ஒட்டாம வரும் அவ்வளவுதாங்க வடை ஷேப்ல போட்டுக்குங்க உங்களுக்கு கையில வரலனா வாழை இலையில கூட நீங்க லைட்டா எண்ணெய் தடவிட்டு அழகா போட்டு எடுக்கலாங்க நம்ம உளுந்து வடை தனியா செஞ்சிருப்போம் கடலை பருப்பு வடை தனியா செஞ்சிருப்போம் இந்த ரெண்டு பருப்பும் சேர்த்து நீங்க செய்யும்போது சுவை சூப்பரா இருக்குங்க நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு வடை நம்ம உளுந்து சேர்த்து இருக்கறதுனால நல்லா பஞ்சி மாதிரி இருக்குங்க சாப்பிறதுக்கு வடையும் உப்புங்க உளுந்தும் கடலை பருப்பு சேர்த்துக்கிறதுனால உளுந்து மாவு நமக்கு உப்பி தரும் வடை சூப்பரா நல்லா பஞ்சி மாதிரி வந்திருக்குது பாருங்க நீங்க வடை தான் தட்டணும்ன்றதுல போண்டாவா கூட போட்டுக்கலாங்க நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாங்க இந்த அளவுக்கு ஆனது எடுத்துடலாம் நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க ஏனா உளுந்து கடலை பருப்பு சேர்த்துக்கிறதுனால உளுந்து கொஞ்சம் சீக்கிரமா வெந்துரும் கடலை பருப்பு லேட்டா வேகுங்க மீதி இருக்கிற மாவும் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கங்க இந்த வடை கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சூப்பரா எம்மியா இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மன் வாசம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you